நீ கொம்பாதி கொம்பன் கட்டிப்பார் பரந்துள்ள விண்ணூர்தி நிலையம் கட்டிப்பார் வேணா சிலை வைத்தே தீரும் என்று வச்சு பார். இந்த மகன் இன்றைக்கு கெஞ்சிக் கொண்டு நிற்கிறேன், என்னை நீ தவிர்த்து விட்டு போகலாம். இந்த கூட்டம் சிறியவர்கள் கூட்டம் என்று சரியாக இன்னும் 6 மாதங்கள். இம்முறையும் எவரோடும் கூட்டணி சேராது. தனித்தே நாம் தமிழர் கட்சி களத்திலே நிற்க இருக்கிறது. தெளிவாக எங்களுடைய தலைவர் 1ஆம் ஆண்டு பொதுக்கூட்டத்திலே சொல்லிவிட்டார், என்றும் கூட்டணி கிடையாது. இதுல எந்தவித மாற்றமும் இல்லை. தெளிவாக எங்களுடைய தலைவர் 1ஆம் ஆண்டு கூட்டத்திலேயே பொதுக்கூட்டத்திலே சொல்லிவிட்டார், என்றும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது. மாநிலத்தில் எங்களுடைய கொள்கை எதிரியான திமுகவுடன் என்றும் கூட்டணி கிடையாது. இதில் இந்த கொஸ்டின் திரும்ப திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்லி தான் சொல்லியாச்சு. இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இந்த நிலையை இந்த மகன் இன்றைக்கு கெஞ்சிக் கொண்டு நிற்கிறேன், என்னை நீ தவிர்த்து விட்டு போகலாம். இந்த கூட்டம் சிறியவர்கள் கூட்டம் என்று எழுதி வைத்துக்கொள். 2026க்கு பிறகு சரியாக இன்னும் 6 மாதங்கள். என்னை நீ தவிர்த்து விட்டு செல்ல முடியாது. என்னை நீ மறைக்கலாம். நான் முன்வைக்கிற அரசியலை ஒருவராலும் தவிர்க்க முடியாது, மறைக்க முடியாது. நீ கொம்பாதி கொம்பன் கட்டிப்பார் பரந்துள்ள விண்ணூர்தி நிலையம் கட்டிப்பார். எல்லாரும் எதோ பண்ணி பார்த்தான். டங்ஸ்டன் தொழிற்சாலை, அரிட்டாப்பட்டியில் குலதெய்வம் கோயில் வாசலில் நின்று சொன்னேன், இந்த குலதெய்வத்தின் மேலே ஆணை, இந்த மகன் இருக்கிற வரை ஒரு கல்லை கூட எடுக்க முடியாது என்று. பேனா சிலை வைத்தே தீரும் என்று வச்சு பார். படையில் எத்தனை வீரர்கள் என்பதை பொறுத்தல்ல வலிமை, படையில் எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதுதான் படையின் வலிமை. இங்கே நிற்கிறவன் எல்லாம் வெறி கொண்ட வேங்கைகள், அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சியுற்றால் இவனும் எதிர் நிற்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் உணர்ந்து கொண்டு வேலை செய்ய வேண்டும். புரட்சி எப்போதும் வெல்லும். நமது வெற்றி நாளை அதை சொல்லும். இம்முறையும் எவரோடும் கூட்டணி சேராது. தனித்தே நாம் தமிழர் கட்சி களத்திலே நிற்க இருக்கிறது. சீபா ஆதித்தனாரை பார்த்தோம், சிவன் மாப்போசியை பார்த்தோம் என்றார்கள். அவர்கள் சீமானை பார்த்ததில்லை, இந்த களத்திலே பார்ப்பார்கள். என்னரும் தமிழ் சொந்தங்களே, உலகெங்கும் வேர்பரப்பி வாழும் என் அருமை தமிழ் மக்களே, எளிய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வலிமை தர உங்கள் கைகளை எங்களுக்கு தந்து வலிமை மிக்க அரசியல் படையாக மாற்றுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.